சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இருந்து தாய்லாந்திற்கு கடத்த முயன்ற 2 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புடைய உயரக வைரக்கற்களை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது குறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் வசந்த் வழங்க கேட்கலாம். வசந்த், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். சென்னை விமான நிலையத்தில் இருந்து தாய்லாந்து நாட்டிற்கு கடத்த முயன்ற அபூர்வ வகை உயர் ரக வைரக்கற்கள் சென்னை விமான நிலைய அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். அதாவது இதன் மதிப்பு சுமார் 2,33,00,000 மதிப்புடையதாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த பறிமுதல் செய்த பொருட்களை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை கைப்பற்றியுள்ளனர். சென்னையிலிருந்து தாய்லாந்து நாட்டிற்கு விமானம் மூலம் பெருமளவு வைரக்கற்களை கடத்தி கொண்டு செல்லப்படுவதாக சென்னை தியாகராய நகரில் உள்ள மத்திய வருவாய் புலனாய்வுத்துறைக்கு கடந்த 7ஆம் தேதி ஒரு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை தனிப்படை பிரிவினர் 7ஆம் தேதியிலிருந்து தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். சென்னை விமான நிலையத்தில் வெளிநாடுகளுக்கு செல்லும் விமான பயணிகளை தீவிரமாக கண்காணித்து சந்தேகப்படுமான விமான பயணிகளை சோதித்து வந்தனர். இந்த நிலையில் இன்று சென்னையிலிருந்து தாய்லாந்து நாட்டிற்கு பாங்காங் பகுதிகளுக்கு புறப்பட தயாராக இருந்த ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்திடம் சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து விமான அதிகாரிகள் சோதனையில் இறங்கினர். அப்பொழுது சென்னையை சார்ந்த சுமார் 30 வயது மதிக்கத்தக்க ஆண் பயணி ஒருவர் சுற்றுலா பயணியாக தாய்லாந்து நாட்டிற்கு செல்வதற்காக வந்திருந்தார். அவர் மீது சந்தேகமடைந்த புலனாய்வுத்துறையினர் அவரை நிறுத்தி விசாரித்தனர். அதோடு அவர் வைத்திருந்த கைப்பையை கைப்பற்றி திறந்து பார்த்த பொழுது அந்த கைப்பையிற்குள் இருந்த பார்சல்களில் புத்தம் புதிய வைரக்கற்கள் இருப்பதை கண்டுபிடித்தனர். அதனைத் தொடர்ந்து அவரை தனி அறைக்கு அழைத்துச் சென்று சுங்கத்துறை அலுவலகத்திற்குள்ள விசாரணை மேற்கொண்டனர். அவருடைய கைப்பை மற்றும் அவர் அணிந்திருந்த உள்ளாடை ஆகியவற்றிற்குள் விலை உயர்ந்த வைரக்கற்கள் பதுக்கி வைத்திருந்தது தெரியப்பட்டது. தகவல்களுக்கு நன்றி வசந்த்.